வெளியில் எவ்வளவுதான் வீரம் பேசினாலும் தனக்கு துன்பம் வந்த பொழுது இறைவனிடம் உள்மெலிவை உரைப்பது மானுடர் இயல்பாக அமைகிறது. அதனை நினைவுபடுத்துகிறது சுவாமிமலை நவரத்தின மாலை. நமது உள்மெலிவை அறிந்த முருகப்பெருமான் தான் உண்மையில் வீரம் பேசத் தகுந்த ஆண் பிள்ளை. என்னால் என் குறைகளை போக்கிக் கொள்ள, துயரங்களை விலக்கிக் கொள்ள இயலாது. நான் உள்மெலிவு உடையவன். நீயே சரணம் என்று அடைக்கலமாக நிற்கிறேன், காப்பாற்று என்பது போல் ஓம் நமோ என்று வணங்குகிறார். சரவணம் என்றால் நாணற்காடு. நாணற் புல் நிறைந்த சரவணப் பொய்கையில் பிறந்தவன் முருகன். அதாவது சரவணத்தில் உற்பவித்தவன். எனவே அவனை சரவணோர் பவகுமர என்று அழைக்கிறார். நாணற்புல்லால் ஆன தருப்பையை வேதமாக கருதுவது மரபு. முருகன் சரவணத்தில் தோன்றி வளர்ந்தான் என்றால் இறைவனின் இருப்பிடம் மறைகளே என்பதே கருத்து. சரவணத்தில் உருவெடுத்ததால் வேதமானவன் என்கிறார் தற்கால கவிஞர். குமரா, முருகா, நீதான் என்